வணக்கம் தமிழா, வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மதுரை ஸ்பெஷல் கறி தோசை ரெசிபி தான். ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குங்க. இது வெஜிடபிள் கறி தோசை ரெசிபி. இப்போல்லாம் எல்லாருமே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த சோஷியல் மீடியா இதெல்லாம் பார்த்து நான்வெஜ் தான் வேணும்னு கேட்குறாங்க. ஆனால் சில விரத நாள்லையோ இல்லை இந்த வியாழக்கிழமை சனிக்கிழமை நாட்களில் நம்ம பண்ணுறதில்ல. அதனால் எப்படி வெஜ்ஜியே நான்வெஜ் டைப்பில் பண்ணலான்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு எங்கள் சேனலான தமிழ்நாடு ஃபேமிலியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எப்போ வீடியோ போட்டாலும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மஷ்ரூம் கறி தோசைக்கு நாங்கள் 3/4 பேக்கெட் மஷ்ரூமை நல்லா கழுவி பொடியாக நறுக்கி யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு சின்ன டிப் ஃப்ரெண்ட்ஸ், இப்போல்லாம் நாங்கள் மஷ்ரூம் ஷாப்லேயே வாங்குறதில்ல, ஆன்லைன் ஆப் ஏதாவது ஒரு ஆன்லைன் ஆப் மூலிமா தான் வாங்குகிறோம். இது ப்ரொமோஷனாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ தான் யூடியூப் சேனலே ஆரம்பிச்சிருக்கோம். ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு தான். இது கொஞ்சம் எங்களுக்கு பெட்டராக ஃபீல் ஆச்சு. இந்த 3/4 கப் மஷ்ரூமுக்கு 3/4 பேக்கெட் மஷ்ரூமுக்கு ஒரு 30 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 2 பழுத்த தக்காளியை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா பொருள் என்னென்னா 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு, சீரகத்தூள், சோம்புத்தூள், கரம் மசாலா தூள், இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. இதுக்கு முதல்ல நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி இதில் கடுகோ எதுவுமே நம்ம தாளிக்கிறதுக்கு போட போகிறல, டைரெக்டாக நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணி வதக்க போகிறோம். கூடவே பழுத்த 2 தக்காளி கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ண போகிறோம். அதை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வெங்காயம் நல்லா கிளாஸ் பதத்துக்கு வந்தோடனே ஆட் பண்ணுங்கள். இப்போ வெங்காயம் தக்காளியை நல்லா சுருள வதக்குங்க. எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு மசாலா ரொம்ப நல்லா வரும். மஷ்ரூம் கறி தோசையும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா வதங்கினப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெண்ட்ஸ், இது கறி தோசை ஸ்டைலில் வரணுன்றதால நாங்கள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். தேவையான அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூளும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கோபுரமாக ஆட் பண்ணிக்கோங்க இந்த வெறும் மிளகாத்தூளை. இது கூட நம்ம ஆட் பண்ண போகிறது அடுத்தது சீரகத்தூள் ஆட் பண்ணுறோம், கரம் மசாலா தூள் ஆட் பண்ணுறோம், சோம்புத்தூள் ஆட் பண்ணுறோம். இதெல்லாம் நல்லா ஆட் பண்ண அப்புறமா கடைசியாக உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு வதக்கும் போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வதக்கிக்கோங்க. அப்போ தான் இந்த வெங்காயம் தக்காளிலாம் வெந்து அதெல்லாம் சேர்ந்து பிளண்ட் ஆகி ஒரு பதத்துக்கு வரும். தண்ணி ஊற்றி நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு தோசை சூப்பராக இருக்கும். இதோ வதக்குறாங்க பாருங்கள், எப்படி வதக்குறாங்கன்னு பார்த்தீங்க இல்லையா, இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. உங்கள் வீட்டிலலாம் எப்படின்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபி ஆஸ் வெல் அஸ் ஹெல்த்தியான ரெசிபி தான் சாப்பிடுவோம். இப்போ மஷ்ரூம் எடுத்திங்கன்னா அதில் ப்ரோட்டீன் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக மஷ்ரூம் கறி தோசை இந்த மாதிரி பண்ணிக்கோ. மோஸ்ட்லி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோம். ஏன்னா ஏஜ்டு பர்சனும் இருக்காங்க, குழந்தைங்களும் இருக்காங்க. நைட் டைமில் சிம்பிளாக வச்சுப்போம் எங்கள் வீட்டில். இதோ இந்த மாதிரி மஷ்ரூம் இப்போ கடைசியாக அந்த மாதிரி சுருள் வந்தப்பறம் மஷ்ரூமையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. மஷ்ரூமை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் வெந்தால் போதும். அதுக்கு மேலே வேகணும்னு அவசியம் இல்லை. கடைசியாக நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆட் பண்ணி முடித்தா நம்ம கறி தோசை மஷ்ரூம் கறி தோசைக்கான மசாலா ரெடி. இப்போ ஒரு பக்கம் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் தோசைக்கல்லை வச்சு மாவு ஊற்றுங்க. நார்மல் நாங்கள் இது இப்போது கல் தோசை சைஸ் மாதிரி தான் பண்ணுறோம். ஏன்னா மதுரையில் நம்ம போய் சாப்பிட்ருப்போம் நிறைய ஹோட்டலில் கல் தோசை சைஸில் தான் கறி தோசை இருக்கும். இங்கே பேப்பர் ரோஸ்ட்டு அதிலலாம் கறி தோசை பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி பண்ணுன்றதுக்காக நாங்கள் ஒரு கல் தோசை சைஸில் ஊற்றிட்டு அது மேலே மசாலாவை இப்படி பண்ணுறோம். இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா, மசாலாவை போட்டு அந்த மாவில் கிண்டிடக்கூடாது, மாவோட மசாலா மிக்ஸ் ஆகக்கூடாது. இப்போ எப்படி இந்த வீடியோவில் காட்டுறாங்களோ அதுமாரி மேலாக ஜஸ்ட்டு அதை ஸ்ப்ளாஷ் மட்டும் பண்ணி விட்டுட்டிங்கன்னா போதும். இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க. இதை பண்ணிவிட்டு இப்போ தோசை நல்லா வேகணும். எண்ணெய் சுத்தீரம் விட்டுக்கோங்க. தோசை வேகிறதுக்கு 2 இல்லை 3 நிமிஷம் ஆகும். நல்லா 2-3 நிமிஷம் ஆன அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும், அந்த தோசையை திருப்பி போடணும். தோசையை திருப்பி போட்டுட்டு திருப்பி ஒரு 2-3 நிமிஷம் விட்டுட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப சுவையான மஷ்ரூம் கறி தோசை மதுரை ஸ்பெஷல் ரெடி. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.